வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், என் கையில் பணமே தங்க மாட்டுது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. அதுவும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் இந்த பதிவு. தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் இதை கடந்து போயிடலாம். உங்கள் வீட்டில் வீடுன்னு இருந்தால் கண்டிப்பாக ஒரு சாமி படத்தை வச்சு பூஜை அறைன்னு ஒன்று வச்சுருப்பீங்க. சாமி அறைன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த பூஜை அறையை சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. மண்ணால் ஆனால் ஒரு பவுல் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு பவுல் ஒன்று வாங்கிட்டு அதையும் சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த பவுலை சாமி ரூமில் வைங்க. அந்த பவுல் மேலே, மண் பவுல் மேலே சுத்தமான பட்டு துணி, ஒயிட்டில் உள்ள பட்டு துணி அந்த சைஸுக்கு வாங்கி அது மேலே வைங்க. வச்சுட்டு நீங்கள் தினமும் காலையில் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ₹1 நாணயத்தை அதில் போட்டுட்டு போங்க. தினமும் உங்கள்கிட்ட ₹1 இல்லை, உங்கள்கிட்ட ₹5 இருந்தால் ₹5 காயின் போடுங்க, ₹10 இருந்தால் ₹10 காயின் போடுங்க. இந்த மாதிரி காயினாக தான் போடணும். அது உள்ள ₹10 காயின், ₹5 காயின், ₹2 காயின் இந்த மாதிரி நிறையா இருந்ததுன்னா ₹11 கூட போடலாம். ஒரு ₹10 காயினோ இல்லை ஒரு ₹1 காயின் சேர்த்து ₹11 கூட போடலாம். இந்த மாதிரி டெய்லி காலையில் போட்டுட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது வெறும் பையோடு வரக்கூடாது. கண்டிப்பாக உங்கள் பாக்கெட்டில் ₹1 இருக்கணும். அதுபோல் நீங்கள் எந்த பொருள் கடையில் போய் என்ன வாங்கினாலும் திரும்ப ₹1 பாக்கி அவங்கள்ட்டேருந்து வாங்கி நீங்கள் அதை கொண்டாந்து வீட்டில் சேர்க்கணும். இதுபோல் காலையில் கிளம்பும்போது டெய்லி உங்களால் முடிஞ்சது ₹1 அந்த பவுலில் போட்டுட்டு போயிட்டு வாங்க. தினமும் சாயந்தரம் வரும்போது, வீட்டுக்கு வரும்போது பாக்கெட்டில் எந்த கடைக்கு போய் எந்த ஜாமான் வாங்கினாலும் பாக்கி சில்லறையை வாங்கிட்டு வந்து வீட்டில் அதே பவுலில் வைக்கணும். இதை நீங்கள் தனியாக பையில் வச்சுங்க. திரும்ப காத்தால கிளம்பும்போது சாமி ரூமுக்கு போய் அந்த ₹1 ₹11 போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புங்க, வேலைக்கு கிளம்புங்க. இதை நீங்கள் எப்போலேருந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி அன்னையிலேருந்து ஆரம்பிக்கணும். சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் ஆரம்பித்து அடுத்த சிவராத்திரி வரும், அது வரைக்கும் அந்த பவுலில் அது மாதிரி போட்டுக்கிட்டே இருங்க. அடுத்த சிவராத்திரிக்கு நாள் வரைக்கும் போட்டுட்ருங்க. சிவராத்திரி வர்றதுக்கு நாள் திரும்ப அந்த பவுலில் உள்ள பணத்தெல்லாம் அந்த வெள்ளி பட்டு துணியில் இருக்கும்ல, அந்த பணத்தை அப்படியே அந்த காயினெல்லாம் எடுத்து மூட்டையாக கட்டுங்க. மூட்டையாக கட்டிட்டு போய் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கொடுங்க. சிவராத்திரிக்கு பூஜைக்காக அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டோம். அப்படி இல்லைன்னா அந்த மூட்டையை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் குலதெய்வ கோயில் உண்டியலில் வச்சுருங்க. உண்டியலில் போட்டுருங்க. அவங்க கோயில் விசேஷத்துக்கு அதை பயன்படுத்திப்பாங்க. கோயில் காரியத்துக்காக, கோயிலுக்கு எந்த விசேஷம் வேணாலும் அதிலேருந்து எடுத்துப்பாங்க, செலவு பண்ணிப்பாங்க. திரும்ப நீங்கள் அதேமாதிரி சிவராத்திரியிலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா 365 நாளைக்கு ₹365 தேரும். இதுக்கு மேலே அதிகப்படியாக போகிறது உங்கள் விருப்பம். இந்த ₹365 நீங்கள் ₹1 காயினை கொண்டு போய் கோயில், உங்கள் குலதெய்வ கோயில் உண்டியலில் போடணும். அதுதான் மெயின். இல்லை குலதெய்வ பாதத்தில் வச்சு அப்படியே நீங்கள் பூசாரிட்ட கொடுத்தாலும் சரி தான். திரும்ப அந்த வெள்ளி துணியை மட்டும் வாங்கிட்டு வந்து திரும்ப இதேமாரி சிவராத்திரி அன்னையிலேருந்து ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. உங்கள்கிட்ட பணப்பற்றாக்குறையே வராது, செல்வ செழிப்பு ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா என்னது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.